ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். என்னடா தொட்டியை கட்டுறேன்னு கேட்காங்க. இது வந்து நம்ம பழைய ஃபிஷ் இல்லாத மீன் வளர்த்து அப்படி நம்ம கைவிட்ட தொட்டி தான் பார்த்துட்ருக்கீங்க. இதுக்குள்ளே இப்போ ஒன்றுமே கிடையாது. ஆனால் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். இப்போ நம்ம வந்து ஃப்ளோரான் வாங்கியிருக்கிறோம். அதாவது வாங்கியிருக்கோன்னா என்னடா ஃப்ளோரானு காசு கொடுத்து வாங்கினா நம்ம ஃப்ரெண்டு தந்திருக்காரு. அதுவும் காசு கொடுத்து வாங்கியிருக்கிறோம். புரியுதா? ஃப்ளோரானு அதுக்கடுத்து இது மீன் வந்து அப்புறமாட்டி சொல்கிறேன். ஓகேவா? ஃப்ளோரான் செம்மையாக இருக்குது. இதை நம்ம தொட்டியில் வைக்க போகிறோம். இங்கே இடம் வைக்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா கிடையாது, மாடியில் வைக்க போகிறோம். மாடியில் நம்ம கம்பை கொடுக்க போகிறோம் கைஸ். ஃபிஷ்ஷுக்கு வந்து நம்ம கம்பை கொடுக்க போகிறோம். வேற மாதிரி செய்ய போகிறோம். எப்போவுமே நம்ம ஃபிஷ்ஷு அதாவது எப்படி சொல்ல, மீன் பிடிச்சிட்டு அந்த மாதிரியும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கலாம். இன்றைக்கி சரியான சம்பவம். இன்றைக்கி வந்து விளாக் எடுக்க வந்தாச்சு. அதாவது மீன் பிடிச்சி வீடியோ கூட வந்தாச்சு. ஒரு ஃபிஷ் கூட மாட்டலை. அது நினச்சா தான் மனசு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அதை விடுங்க, நம்ம இதுதான் இது ட்ரை பண்ண முடியாதது இல்லை. ஓகேவா? இப்போ இதில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இப்போதைக்கு இந்த மீனை நம்ம காப்பாற்ற போகிறோம். புரியுதா? அதாவது இந்த முக்கியமான ஒரு அழகான மீன் தான் இந்த ஃப்ளோரான். இந்த ஃப்ளோரான் ஃபிஷ்ஷை நம்ம எப்படி காப்பாற்ற போகிறோம்னு வாங்க பார்க்கலாம். வாங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தொட்டி எடுத்துக்கிட்டாலுமே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது மாதிரி கொஞ்சம் கழுவிடுங்க. சரி, புரியுதா? இப்போ பார்த்தீங்களா, நான் அசால்ட்டாக நினச்சி இதில் கொஞ்சம் தண்ணியை ரப்பிடலாம், ஒரு பாக்டீரியாவும் இருக்காது நினச்சிட்டேன். இருந்திருக்கு. அது வந்து அழுக்கே கிடையாது. நான் சொல்லிட்டேன், அது வந்து அழுக்கு கிடையாது. அதில் வந்து இருந்த பாக்டீரியா. புரியுதா? அதனால சொல்லிட்டேன். ஏன்னா அந்த மீன் ஃபீல்டில் நம்ம இவ்வளோ நாளாக இருக்கிறோம். நமக்கு இந்த சின்ன விஷயம் கூட தெரிலனா நம்ம எது தான் இருக்கிறோம் நமக்கு தெரியாது. ஏன்னா இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ போடுறோமோ அதுக்கு நம்ம இம்பேக்டும் கொடுக்கலாம், இம்பேக்ட் கொடுக்காமலும் இருக்கலாம். அதாவது உசுறு உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போ சாவுன்னு நினச்சிட்டிங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, அது இறந்துடும். அது நீங்கள் கண்டுக்கிடாமல் விட்டாலே தானாகவே இறந்துடும். அது வேறு, அது அந்த மாதிரி தான். அதே மாதிரி வளர்க்குறது நம்ம கரெக்டாக வளர்க்கணும். வேறு எதுவும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சூப்பராக இருக்குது பாருங்க, செம்மையாக இருக்கா? நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் அவர் அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். சரி, ஓகே கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து எவ்வளோத்துக்கு வச்சுருக்கோம் உங்களுக்கு தெரியும். எவ்வளோத்துக்கு வச்சுருக்கிறோம், இந்த அளவு போதும், அதுக்கு வச்சுருக்கோம். இப்போ வந்து எப்படின்னா டக்குன்னு வந்து மீனை வச்சுட்டு ஃபுல்லாக இது பண்ணிடக்கூடாது. மெதுவாக தான் வச்சு தான் வரணும். சரி, லைட்டாக வெயிட் பண்ணுங்க. லைட்டாக வச்சு நம்ம கழுவணும். தண்ணிக்குள்ளே வைக்க போகிறோம் இல்லையா, தண்ணி நீட்டாக இருக்க வேணாமா இல்லையா? பாருங்க, இந்த மீனுக்கு ஒன்றும் தெரியணும் கைஸ். புரியுதா? ஓகே கைஸ். இப்போ வந்து தெரியும். அடுத்து இந்த ஃபிஷ் பேர், அதாவது இந்த இருக்குல்ல, வேறு வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா குறவை இல்லை, அது பேர் வந்து விரால். அந்த மீன் பேர் வந்து விரால் மீன். நம்ம பிடிச்சோம் தெரியுமா, அது அந்த மீனோட குட்டிங்க. புரியுதா? பிடிச்சி காட்டுறேன். பிடிச்சி கவரை பிடிச்சி. அப்பா, செம்ம வளர்ப்பு தன்மையோட உள்ளது கைஸ். டேடி எப்படியோ அதே மாதிரி தான் இருக்கீங்க. கண் வந்து நல்லா ரெட் கலரில் அப்படி இருக்கும். சும்மா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஃபிஷ்ஷை எப்படி சும்மா ரெட் கலரில் இருக்குன்னு பாருங்கள் கண். நல்லதில்ல அப்படிச்சாங்க. அடுத்தவங்களை பிடிச்சி காமிக்க பாருங்கள். பல் இருக்குமா? இதுக்கு இந்த சைஸுக்கு போய் பல் இருக்காது. பார்க்கறதுக்கு அப்படி குட்டி இது மாதிரி கிடக்குது. ஓகே, இப்படி கீழே தெரியுது. அது அழுக்கு இருக்குல்ல, அழுக்கு இருக்கு. தூக்குங்க ஃபிஷ்ஷாக மட்டும் கைஸ். ஆனால் இப்படி பண்ண விடாது தான். நம்ம ரொம்ப நேரம் வைக்கணும். ஆனால் எனக்கு கொஞ்சம் வேலையாக இருக்குது. அதனால லைட் மெதுவாக ரிமூவ் பண்ணால் கரெக்டாக இருக்கும்.
இந்த ஃபிஷ் தான். அதாவது எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் புரியல, ஃபிஷ் பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னு இந்த கமெண்ட்டை கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. அது இருக்குது, அதாவது பார்க்க கொஞ்சம் டெம்ப்டிங்காக இருக்குதா இல்லை எப்படி வேறு கொஞ்சம் அதுக்கு அந்த இதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, என்னன்னே தெரில. இந்தா இது விளாட்றதுக்கு தான் பேசி இந்த மீனை வாங்கினா கொஞ்சம் இப்போ வந்து கொஞ்சம் கடுப்பில், அதாவது கொஞ்சம் இதாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. ஆனால் ஒரு கொஞ்சம் நான் கழித்து இது சமயம் மாறிடும், வேறு ஒன்றும் இல்லை. இது வாங்கினது தான் வீடியோ. அதே மாதிரி இங்கே நம்ம தொட்டி செஞ்சு வச்சுக்கிறோம். முக்கியமான விஷயம் மறந்துட்டேன், கல்லுப்பு போடணும். கல்லுப்பு போடுங்க. கல்லுப்பு வந்து வேகமாக கரையணும். அப்புறம் கழுவுனீங்க கொஞ்சோட, இது வந்து தேவையில்ல தான், இருந்தாலும் கொஞ்சோட போட்டுக்கலாம். திருச்சிடுது. கழுவுனா போட வாய்ப்பு இருக்குது, உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க. எங்கள் ப்ரோ ஆசைப்படுறாரு, அதனால் நாங்கள் போகிறோம். இது இருக்காங்க. அதே மாதிரி எதுக்கு நிறைய பேர் ஃப்ளோரான் வாங்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நான் செமையாக லேடும் அதே மாதிரி லைஃப் ரீடு பண்ணிக்கலாம், லைஃப் ஃபீட். அதாவது என்னென்னா, இப்போ கொஞ்சம் ஈரலோ எதுனாலும் குட்டியை வெட்டி பாதி வளர்ப்பீங்க, வெறித்தனமாக சாப்பிடும். எனக்கு ஒரு சின்ன ஆசை தான், என்னன்னு பார்த்தீங்கன்னா கேட் ஃபிஷ் வளர்க்கணும் கைஸ். கேட் ஃபிஷ்ஷாக நம்ம இதில் கிடக்கிற கேட் ஃபிஷ் கிடையாது, குட்டியாக கடையில் விற்பாங்கள்ல அந்த கேட் ஃபிஷ் வளர்க்கணும்னு எனக்கு ஒரு சின்ன ஆசை இருக்குது. வளர்க்கலாம், கண்டிப்பாக வளர்ப்போம். இந்த மாதிரி சூப்பரான நிறைய ஃபிஷ் நமக்கு இந்த மாதிரி தான் நம்ம வளர்க்க போகிறோம். ஓகேவா கைஸ்? அதாவது என்ன சொல்கிறது, இந்த ஃபுட்டு அந்த மாதிரி சாப்பிட்ற கேட்டகரியோட அதிகமாக அந்த மாதிரி இது மாமிசம் உண்ணிகள் தான் நம்ம அதிகமாக வளர்க்க போகிறோம். செமையாக இருக்குது. அதே மாதிரி இதுவும் ஒரு மாமிச உண்ணி தான். இந்த மேலே கிடக்காம பாருங்க விராலு, அதுவும் ஒரு மாமிச உண்ணிகள் தான். ஆனால் என்ன பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்குன்னு தப்பு கணக்கு மட்டும் போட்டுறாங்க. ஆற்றுல அலையுமா குட்டி குட்டி கூனிகள், கூனின்னு ஒன்று உண்டு, ஆற்றுல இருக்கும். அது எங்கேயாவது ஆறு இருந்தால் அவங்களுக்கு தெரியும், அங்கே அலையும். அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும், அது வந்து குட்டி குட்டியாக அலையும். அதெல்லாம் போட்டிங்கன்னா செம்ம இதாகும். 2-3 போதும், நிறைய வேணாம் 2-3 போதும். ஆனால் மீன் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும் ரொம்ப. ஜோயஸ் இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாடியில் ஒரு அப்டேட் கொடுக்குறேன். மேலே மாடியில் செம்மையாக இருக்க போது நம்ம ஃபார்மே விரித்தனமாக கொண்டு வர போகிறோம். ஓகேவா? இன்னும் ஃபிஷ்ஷில் இறங்கலான் இருக்கிறோம். அதுமாதிரி பேர்ட்ஸில் இறங்க மாட்டியா அப்புறம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரணும். பேர்ட்ஸில் நம்ம இறங்குவோம் கன்ஃபார்ம், அதனால வரதான் போகுது. ஓகே இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், டேக் கேர், பாய்.